ஓம் சரவண பவா. நாச்சினர் இனியார் முருகனை பற்றி புகழ்ந்து பாடியுள்ளார். என்ன தெரியுமா? ஏரகத்து உறைவோனின் ஆறெழுத்து மந்திரம் என்று பாடியுள்ளார். ஏரகத்து உறைவோன், அந்த முருகன் ஸ்தலம் எங்கே உள்ளது என்று நாம் பார்த்தால் அது கும்பகோணம் சுவாமிமலைக்கு அருகில் உள்ளது. இன்னும் சுவாமிமலை ஆலயத்தை விட மிகவும் பழமையானது என்று கூட கூறலாம். இந்த ஆலயத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த குறும்படத்தில். வாருங்கள், முருகன் அருள் பெறுங்கள். திருவேரகம் கும்பகோணம் சுவாமிமலை பாதையில் மூப்பக் கோவிலில் இருந்து பிரியும் சாலையில் உள்ளது ஏரகரம் எனும் திருவேரகம். ஏர் என்று 8ஆம் நூற்றாண்டில் அழைக்கப்பட்ட இந்த ஊர் இப்பொழுது ஏரகரம் என்று ஆயிற்று. 12ஆம் நூற்றாண்டில் ராஜா விக்ரம சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தின் மூலவராக ஸ்ரீ கந்தநாத சுவாமி, ஸ்ரீ சங்கரநாயகி அம்மன் அவர்கள் விளங்குகிறார்கள். கர்ப்ப கிரகத்திற்கு பின்னால் உள்ள தனி சன்னதியில் ஸ்ரீ ஆதி சுவாமிநாத சுவாமி நமக்கு காட்சி தருகிறார். வலது கரத்தில் அபயஹஸ்தம், இடது கரத்தில் உருஹஸ்தம், அழகிய வடிவில் நின்ற கோலத்தில் ஸ்ரீ ஆதி சுவாமிநாத சுவாமி நமக்கு காட்சி தருகிறார். அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் திருவேரகப் பெருமாள் என்று இவ்வாலய முருகனை பற்றி பாடியுள்ளார். இவ்வாலயத்தின் கல்வெட்டுகள் அழிந்து போயிருந்தன. இருந்தாலும் சிலவற்றிலிருந்து நாம் காண முடிந்தது இந்த ஆலயம் 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகவும் இவ்விடத்திற்கு முடிகொண்ட சோழபுரத்து ஏரகரம் என்றும் கூறப்பட்டதாக புரிந்து கொள்ள முடிந்தது. இருநாடி, அமுது போன்ற வார்த்தைகள் செதுக்கப்பட்ட இந்த கல்வெட்டுகள் மூலம் சுவாமிமலை ஆலயத்திற்கு முன்னதாகவே இந்த முருகன் ஸ்தலம் இருந்துள்ளது என்று தெல்ல தெளிவாக நமக்கு புரிகிறது. திருவேரகம்ங்கிறது இந்த ஊர். இந்த ஊரில் முருகன் முதல் இந்த ஊருக்கு வந்து இறங்கின ஸ்தலம் திருவேரகம். இந்த ஊரில் வந்து அம்பாள்கிட்ட வேல் வாங்கிட்டு சக்தியாயுதம் வாங்கிட்டு சூரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு திருச்செந்தூர் போனேன். திருச்செந்தூர் போய் சம்ஹாரம் பண்ணிட்டு திருப்பி இந்த ஊருக்கு வந்தேன். இந்த ஊருக்கு வந்தது கூட அப்பாவும் பிள்ளையும் பேசிட்டு இருக்கும்போது பிரளம்பத்துக்கு பொருள் தெரியுமான்னு கேட்டார். அப்பாவை குழந்தை. அப்பா சொன்னால் எனக்கு தெரியாதுப்பா, நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னேன். சரிப்பா, நீ சிஷ்யனாக இருந்தால் சொல்லித்தரேன். சிஷ்யனாக இருந்து சொல்லிக் கொடுத்தது பிரளம்பத்தில் உபதேசம் பண்ண ஸ்தலம் திருவேரகம். இங்கே உபதேசம் பண்ணதுக்கப்புறம் 2 பேரும் இங்கேயே ஒரு இடத்துல இருக்குமே அப்படிங்கிறதுனால 2 பேரும் தனித்தனியாக இருக்காங்க. அப்பா நீங்கள் இங்கேயே இருங்க, பூஜை பண்ணிவிட்டு இங்கே இருந்தபடியே சுவாமிக்கு நாதனாக காட்சி கொடுத்த ஸ்தலம் சுவாமிமலை. அதனால தான் இந்த ஊர்லேருந்து சத்துரு சம்ஹார திசை அர்ச்சனைங்கிறது இங்கே ரொம்ப விசேஷமானது இந்த கோவிலில். இது செவ்வாய்க்கிழமைக்கு பிரார்த்தனை ஸ்தலமாக இருக்கிறதுக்கு இது முக்கியமான சுயால தட்டு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி சத்துரு சம்ஹார குடும்பத்தில் கஷ்டங்கள் இருந்ததுனால நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தலம் திருவேரகம் இந்த ஊரில். அதனால் திருவேரகங்கிறது இந்த ஊரில் திருப்புகளில் அதிகமாக எல்லா பாடலும் பாடியிருக்கார். அவர் பாடின பாடல்கள் கூட திருவேரத்தை பெருமானை இந்த முதல் பற்றி தான் பாடியிருக்கார். தேவர்களை காப்பாற்ற தனது மயில் வாகனத்தில் இந்த இடம் வந்த முருகன் பசுபத அஸ்திரமான சக்தி ஆயுதத்தை பெற்றுக்கொண்டு அரக்கனை அழிக்கிறார். இதனால் தேவர்கள் மகிழ்ந்து முருகனை வரவேற்று தங்க கிரீடம் சூடுகிறார்கள். இன்றும் இங்கே முருகன் தங்க கிரீடத்துடன் பக்தர்களுக்கு ஆசி வழங்கி வருகிறார். ஓம் எனும் பிரணவ மந்திர உபதேசத்தை பரமசிவனுக்கு குருவாய் இருந்து முருகன் உபதேசித்ததால் இத்தலத்தில் உள்ள சிவபெருமானுக்கு ஸ்ரீ கந்தநாத சுவாமி என்று பெயர் வந்துள்ளது. ஆதி கந்தநாத சுவாமியாய் சுப்பிரமணியராய் நின்ற நிலையில் ராஜகோலத்தில் முருகனை காண காண நமக்கு கண் கோடி வேண்டும். முருகனின் அருள் கிடைக்க விரைவோம்.
ஏரகரத்திற்கு திருவேரகரத்திற்கு. ஓம் சரவண பவா.